Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு வந்து என்னோட earthenware collections மண் பாத்திரங்கள் பத்தி ஒரு collections போட்டிருக்கேன். நிறைய வீடியோல நீங்க feedback suggestions-உம் கேட்டிருந்தீங்க. எந்த மாதிரி பாத்திரத்தெல்லாம் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் மேக்ஸிமம் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது என்னென்னு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த மண் பாத்திரங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நான்வெஜ்ஜுக்கு தான் யூஸ் பண்ணுறேன். இந்த கடாயும் இந்த பருப்பு சட்டியும் மட்டும்தான் வந்து வெஜிடேரியனுக்கு யூஸ் ஆகும், மற்றது எல்லாமே நான்வெஜ்ஜுக்கு தான் யூஸ் ஆகும். இப்போ இந்த பாத்திரத்தை பார்த்தீங்கன்னா இது உருளி டைப்ல இருக்கு. இது ஒரு நல்ல ஒரு கடாய், நல்ல திக்கான பேஸ் தான் வரும் இதுக்கு. ஸோ இதை நம்ம வந்து ப்ராப்பராக சீசனிங் பண்ணிட்டோம் அப்படின்னா இது வந்து எண்ணெயும் கம்மியாக தான் எடுத்துக்கும், ஈஸியாக நம்ம ஃப்ரை பண்ண முடியும், ஃப்ரையும் பண்ணிக்கலாம். அண்ட் தென் கிரேவி டைப்பும் நம்ம இதில் தாராளமாக வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு ஏற்ற மாதிரி மூடி நான் வச்சுருக்கேன், பர்ஃபெக்டாக இருக்கும் இது அடுப்பில் வைக்கிறதுக்கு. ஸோ இதோட மூடி தான் இது. இப்போ இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குழம்பு வைக்கலாம். நான்வெஜ்ஜில் நம்ம மீன் குழம்பு வைக்கிறோம், மட்டன் குழம்பு வைக்கிறோம், இல்லைன்னா கஞ்சி. இது ஆக்சுவலி கஞ்சி பாத்திரம் தான் சொல்லுவாங்க. சாப்பாடும் வேக வைக்கலாம். கஞ்சிக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இந்த பாத்திரம். நான் நிறைய தடவை கஞ்சியும் வச்சிருக்கேன். ஸோ கஞ்சினா அரிசி வித் பயறு போட்டு கஞ்சி பண்ணுவாங்க, அந்த கஞ்சிக்கு இதை யூஸ் பண்ணலாம் தாராளமா. இந்த கடாய் பார்த்தீங்கன்னா நார்மலா நம்ம வந்து யூஸ் பண்ற கடாய் மாதிரியே தான் இந்த மாதிரி ஹேண்டிலோட இப்போ வந்துருது. இது வந்து நம்ம உப்மா எல்லாம் கிளறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் அதுக்கு தான் இப்போதைக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப நல்ல ஒரு கடாய் இது. இது எல்லாமே நான்ஸ்டிக் மாதிரி தான், எண்ணெயே படாது, அதாவது எண்ணெய் நிறைய எடுத்துக்காது, எதுவுமே ஒட்டாம ஈஸியா வந்துடும். இது பாத்தீங்கன்னா இது நான் ரெகுலரா யூஸ் பண்றது. இந்த ரெண்டு பாத்திரம் ரொம்ப ஜாஸ்தி யூஸ் பண்ணுவேன். இதுல வந்து நம்ம கிரேவி, ஃப்ரை அதே மாதிரி எது வேணா பண்ணிக்கலாம். அகைன் உருளி தான் இது, நல்ல ஒரு பெரிய சைஸ் இது. இது வந்து குட்டியா ஒரு ஃப்ரை பண்றோம் அந்த மாதிரி விஷயத்துக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். குட்டி உருளி இது, ரொம்ப கியூட்டா இருக்கு பார்க்கவே. பாருங்க, இது எல்லாமே ஹேண்டில் வித் கேர் தான், ரொம்ப ஃப்ரெஜைலா இருக்கும், நம்ம பார்த்து தான் ஹேண்டில் பண்ணணும். இது வந்து பருப்பு சட்டி சொல்லுவாங்க. இது உள்ள பாத்தீங்கன்னா சொரசொரன்னு இருக்கும், அதாவது அந்த பெபிள்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க, குட்டி குட்டியா ஸ்டோன் எல்லாம் போட்டிருப்பாங்க. ஸ்டோன் போட்டு இப்படி ஃபினிஷ் கொடுத்துருப்பாங்க. இது தொட்டு பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு சொரசொரப்பா இருக்கும். இப்போ இது எதுக்காக இந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னா, பருப்பை வேக வச்சுட்டு இதுல போட்டுட்டு மத்தல நம்ம கடைவோம், அப்போ ஈஸியா பருப்பு கடைஞ்சிரும். அதுக்காக தான் இது இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஃபினிஷ். இது பருப்பு சட்டி, இதுல சாம்பார் வச்சா ஃபென்டாஸ்டிக்கா இருக்கும். இதோட ஃபினிஷிங் பாருங்களேன். ஃபேஸ் வந்து இப்படி மேலே டாப் வந்து இப்படி பிளண்ட் ஆன மாதிரி இருக்கு, ரவுண்ட் ஷேப்ல இல்லை, செமி சர்க்கிள்ல தான் இருக்கு. இது ஆக்சுவலி பெர்ஃபெக்ஷன் வராது மேக்ஸிமம், ஏன்னா இது கை தொழில் செய்யறது. நம்ம அந்த மாதிரி கைத்தொழில் செய்யறவங்களுக்குலாம் நம்ம இது வந்து ஹெல்ப் பண்ணலாம், இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம். அண்ட் இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதுல இருந்து நமக்கு எந்த ஒரு கெமிக்கல் எமிஷன் இருக்காது, இதுல இருந்து கெமிக்கல் ப்ராடக்ட் எதுவுமே வெளியில வர போறது இல்லை. ஸோ இது பேசிக்கலி ரொம்ப ஹெல்த்தியான ஒரு விஷயம். இந்த சட்டி பார்த்தீங்கன்னா இதுவும் குழம்பு சட்டி தான், குழம்பு வச்சுக்கலாம், நல்ல பெரிய சைஸ் சட்டி தான். இல்லைன்னா சாம்பார், காரக்குழம்பு, மீன் குழம்பு, மட்டன் குழம்பு, எறா, அந்த மாதிரி எது வேணா யூஸ் பண்ணுவேன். இது நல்ல சைஸான ஒரு குழம்பு சட்டி, குவான்டிட்டி நல்லா பிடிக்கும் இதுல. இதுக்கும் நான் வந்து மூடி வச்சிருக்கேன். ஸோ இது ரெண்டுத்துக்குமே மூடி இருக்கு. இப்போ இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தட்டும் கிடைக்குது, நம்ம வந்து இந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம், இது பர்ஃபெக்டா மூடிடும். ஸோ இந்த மாதிரி earthenwares நீங்களும் யூஸ் பண்ணுங்க, ஹெல்த்தியா சாப்பிடுங்க, ஹெல்த்தியா இருங்க. நம்ம சேனலை ரெகுலரா பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல உங்களை கண்டிப்பா மீட் பண்றேன். until then see you, tata. Hi friends, வீடியோ லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.